மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 129. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். மத்தேயு 11:27. ஒரு சராசரி வாசகன் இந்த பகுதியை முதன்மையாக வாசிக்கும் பொழுது ஓரளவான அர்த்தத்தையே பெறுவான். எந்த ஒரு கிறிஸ்தவன் காலத்தோடு கிருபையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் முன்னேற்றம் காண்கிறானோ அப்படிப்பட்டவன் இதை இன்னும் அதிகமாக அர்த்தம் கொள்ளக்கூடும். ஆரம்பத்தில் அவன் இயேசுவையும் பிதாவையும் பற்றி குறைவாகவே அறிந்திருந்தான். எனினும் இப்பொழுது பிதாவையும் குமாரனையும் மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்ள, அதாவது அவர்களோடு நன்கு பரிச்சயமாகி, ஒருவன் தன் நெருங்கிய நண்பனின் மனதை இருதயத்தை அறிந்து கொள்வது போல அவர்களின் மனதை அறிந்து கொள்வது என்பதும் வெவ்வேறான காரியம் என்று உணர்கிறான். இத்தகைய நெருக்கமான உறவை பெற்றுக்கொள்வது என்பது பெரிய சிலாகியம் ஆகும். இது எல்லாருக்கும் கிடையாது. கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து அவரை நாட வேண்டும், கதவை தட்ட வேண்டும். இப்படியான நாடுதல் மற்றும் தட்டுதல் என்பது அவர்களோடு நெருக்கமாக தோழமை மற்றும் ஐக்கியம் வைப்பதற்கான உண்மையான ஆவலாகும் என்பதே. ஆமேன்.